ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நித்துல்யாஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் யூனிட் 6ல் இருக்கக்கூடிய ப்ரோஸ் ஃப்ரெண்ட்ஷிப். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு செக்ஷனுடைய க்ளாசரி பார்த்துடலாம். காம்ப்ளெக்ஸஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் மெனி டிஃப்ரெண்ட் அண்ட் கனெக்டட் பார்ட்ஸ், டிஃப்ரெண்ட்டான பார்ட்ஸை கனெக்ட் பண்ணினதாக இருக்கும். இது வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்ம நிறையா ஷாப்லாம் பார்த்துருப்போம், கடையெல்லாம் பார்த்துருப்போம், மால்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் என்னென்னு சொல்லலாம், காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். டிமாண்டட் அப்படின்னா ஆஸ்க் அத்தாரிட்டேட்டிவ்லி, உரிமையோட கேட்குறது, எனக்கு இது வேணும், இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறது டிமாண்டட். எஸ்டாப்ளிஷ் செட்டப் ஆன் எ ஃபர்ம் அண்ட் பெர்மனண்ட் பேசிஸ், அதாவது நிலையான பெர்மனண்ட்டான ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறது தான் எஸ்டாப்ளிஷ், உருவாக்குறது அப்படின்னு அர்த்தம். டிசைடட் ஹேவிங் கிளியர் ஒப்பீனியன், தெளிவான ஒரு முடிவை எடுக்கிறது டிசைடட். வெற்றி வாஸ் ஒன்ஸ் எ சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன் இன் கோயம்புத்தூர். கோயம்புத்தூரில் ஒரு காலத்தில் வெற்றி அப்படிங்கிறவர் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தார். வெற்றி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வாஸ் ஒன்ஸ் எ லீடிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. அது ஒரு காலத்தில் அவரோட கம்பெனியோட நேம் பார்த்திங்கன்னா வெற்றி கன்ஸ்ட்ரக்ஷன். கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா இந்த கட்டடங்கள்லாம் கட்டி கொடுப்பாங்க இல்லையா? ஸோ இவங்க தான் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இந்த கம்பெனியோட நேம் வெற்றி கன்ஸ்ட்ரக்ஷன். அது அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிலேயே லீடிங் கம்பெனியாக, அதாவது ரொம்ப ஃபேமஸான ஒரு கம்பெனியாக இருந்துச்சு. The company constructed many shopping complexes, houses and a few apartments in and around Coimbatore. ஸோ இந்த கம்பெனி வெற்றி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி என்ன பண்ணுச்சுன்னா நிறையா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு, ஷாப்பிங் மால்ஸ் கட்டி கொடுத்துருக்கு, நிறைய வீடுகள் கட்டியிருக்கு, நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டியிருக்கு. மால் இப்போ காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்கிறது கடைகள் இருக்கக்கூடிய பில்டிங்கை நம்ம மால் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்கிறோம். வீடுகள் இருக்கக்கூடிய பில்டிங்ஸை ஃபியூ அப்பார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது எங்கெங்கெல்லாம் கட்டியிருக்காங்கன்னா இன் அண்ட் அரவுண்ட் கோயம்புத்தூர், கோயம்புத்தூருக்குள்ளேயும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள பகுதிகளிலையும் இவங்க அதெல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க. எவ்ரிதிங் வென்ட் வெல், எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு. அன்டில் ஹிஸ் ஃபாதர் டை, வெற்றியோட அப்பா இறந்து போகிற வரைக்கும். ஆஃப்டர் ஹிஸ் ஃபாதர்ஸ் டெத் ஹிஸ் பிரதர்ஸ் டிமாண்டட் டு ஸ்பிளிட் த வெல்த் ஆஸ் தே வாண்டட் டு ஸ்டார்ட் தயர் பிஸ்னஸ். அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் அவனோட பிரதர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிமாண்ட் பண்ணுறாங்க, எங்களோட சொத்தை எங்களுக்கு பிரித்து கொடுத்துரு, நாங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃப்ரம் தென் ஆன் வெற்றி ஃபவுண்ட் இட் டிஃபிகல்ட் டு எஸ்டாப்ளிஷ் ஹிஸ் பிஸ்னஸ். அதுக்கப்புறம் சொத்தெல்லாம் பிரித்து கொடுத்ததுக்கப்புறம் அவரோட பிஸ்னஸை அவரால் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல, நிலைநிறுத்த முடியலை. He took loans to run his company but he couldn't pay the loan. சரி, பணம் நிறைய தேவைப்படுறதுனால லோன் எடுக்கிறாங்க, பட் அந்த லோனையும் அவரால் திருப்பி பே பண்ண முடியல. ஸோ ஹி சோல்ட் ஆல் ஹிஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பெய்ட் த லோன்ஸ். அதனால் அவரோட ப்ராப்பர்ட்டிஸ், அவருக்குன்னு இருக்கிற சொத்தை எல்லாத்தையுமே விற்று அவர் வாங்கின லோனையும் அடைச்சிட்றாரு. வெற்றிஸ் ஃபேமிலி நவ் லிவ்ட் இன் எ வெரி ஸ்மால் ஹவுஸ். இப்போ வெற்றியோட ஃபேமிலி ஒரு சின்ன வீட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. வெற்றி தோ ஃபவுண்ட் எ ஜாப் டிட் நாட் லிவ் எ கிரேட் லைஃப். என்னதான் வெற்றி ஒரு ஜாப் கண்டுபிடிச்சு அந்த ஜாபில் ஜாயின் பண்ணிட்டா கூட அவரால் ஒரு நல்ல லைஃப்பை வாழ முடியல. Therefore, he always longed to start his own new construction firm. அதனால் சொந்தமான கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம், லாங்கட் அப்படின்னா ஏக்கம் அவருக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. பட் he did not know where to get money from to start a company. ஆனால் அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பணம் எங்கேருந்து வாங்குறது, யார்கிட்ட இருந்து வாங்குறது அப்படிங்கிறது அவருக்கு தெரியலை. No one was ready to lend him money. அதில் யாருமே அவருக்கு பணம் கொடுக்கறதுக்கும் ரெடியாக இல்லை. ஒன் டே as he was discussing with his wife, ஒரு நாள் அவரோட ஒய்ஃப் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காரு. his wife said, அவங்களோட ஒய்ஃப் சொல்கிறாங்க, why don't you ask your friend ஆசிஃப், நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட் ஆசிஃப் கிட்ட கேட்கக்கூடாது அப்படின்ட்டு. you often say that he is your good friend. நீங்கள் அடிக்கடி சொல்லியிருக்கீங்க, ஆஃபன் அப்படின்னா அடிக்கடி, நீங்கள் அடிக்கடி சொல்லியிருக்கீங்க அவர் தான் உங்களுடைய ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இது அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க. வெற்றி ரிப்ளைடு, அதுக்கு வெற்றி சொல்கிறாரு, எஸ் பட் ஹீ இஸ் இன் சென்னை. அவர் என்னோட நல்ல ஃப்ரெண்டு தான், ஆனால் அவன் எங்கே இருக்கான், சென்னையில் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீ இஸ் வெரி பிஸி வித் ஹிஸ் பிஸ்னஸ். அவனோட பிஸ்னஸ்லையும் ரொம்ப பிஸியாக இருக்கான். ஐ டோன்ட் திங்க் இட் வுட் பி ஈஸி டு மீட் ஹிம். அவனை சந்திக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம்னு நான் நினைக்கல, அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாரு. ஒய்ஃப் ஆஸ்க்டு, வை டோன்ட் யூ கிவ் இட் எ ட்ரை. மறுபடியும் ஒய்ஃப் சொல்கிறாங்க, சரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. வெற்றி செட், ஐ ஹாவன்ட் சீன் ஹிம் ஃபார் எ லாங் டைம். வாட் வில் ஹி திங்க் ஆஃப் மீ இஃப் ஐ ஆஸ்க் ஹிம் டு ஹெல்ப் நவ். வெற்றி அதுக்கு பதில் சொல்கிறாரு திருப்பியும், நான் ரொம்ப நாளாக அவனை பார்க்கவே இல்லை,
இப்போ போய் நான் அவன்கிட்ட ஒரு ஹெல்ப் வேணும்னு நின்னேன்னா அவன் என்னை பற்றி என்ன நினைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஒய்ஃப் செட், திருப்பி ஒய்ஃப் சொல்கிறாங்க, தென் ஃபர்கெட் த ஐடியா டு ஸ்டார்ட் எ நியூ பிஸ்னஸ். அப்படின்னா நீங்கள் நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவை இதோட விட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா லோனும் வாங்கி அதை கட்ட முடியாமல் வீடெல்லாம் சேல் பண்ணி கட்டிட்டாங்க, அவங்களோட ப்ராப்பர்ட்டியெல்லாம் சேல் பண்ணி. அவரை நம்பி இப்போ யாரும் பணம் கொடுக்கறதுக்கும் இல்லை. ஸோ ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து அவரோட ஃப்ரெண்டு தான். பட் அவர்கிட்ட போய் கேட்கவும் வெற்றிக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால ஸோ இதோட இந்த ஐடியாவை விட்டுருங்கன்னு ஒய்ஃப் சொல்கிறாங்க. வெற்றி ஆஃப்டர் டீப் தாட் டிசைடட் டு மீட் ஹிஸ் ஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் ஒய்ஃப் சொன்னதை கேட்டுட்டு அவன் சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படிங்கிறது அவருக்கு புரியுது. ஸோ டீப் தாட் நல்லா யோசித்து பார்த்துட்டு டிசைடட் ஒரு முடிவுக்கு வராரு. என்ன அப்படின்னா அவரோட ஃப்ரெண்டை போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு. He told his wife about his decision and left for சென்னை. அவரோட ஒய்ஃப்டையும் அவரோட முடிவை சொல்லிவிட்டு சென்னைக்கு கிளம்புறாரு. ஸோ இந்த செக்ஷனில் இருக்கிற 1 மார்க் மட்டும் பார்த்துடலாம். fill in the blanks. Dash Constructions was once a leading company. இதோட ஆன்சர் வெற்றி கன்ஸ்ட்ரக்ஷன். செகண்ட் ஒன், he took dash to run his company. He took a dash to run his company. Answer loan. Third one, Vetri's friend is dash. Vetri's friend is dash Asif. Vetri's friend is இன்னுன்னு கேட்டிருந்தா சென்னை. Vetri's friend is அப்படிங்கிறது வெற்றியோட ஃப்ரெண்டு யாருன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ சென்னை. செகண்ட் செக்ஷனோட glossary. Boarded, get on or into a vehicle. வெஹிக்கல் ஒரு வாகனத்தில் ஏறுறது boarded. Consoled அப்படிங்கிறது comfort someone at the time of grief. ஒருத்தங்க சோகமாக இருக்கிற நேரத்தில் போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறது consoled. Exchanged, give something and receive something. ஒரு விஷயத்தை கொடுத்து அதுக்கு பதிலாக இன்னொன்று நம்ம வாங்குறது exchanged. Competition, an event or contest. ஒரு போட்டி தான் competition. Affected, cause a change in someone or something. someone யாராவது மேலேயோ அல்லது ஏதாவது மேலேயோ ஒரு தாக்கம் ஏற்படுது அப்படின்னா அதுதான் affected. தாக்கம் ஒரு பாதிப்புன்னு வச்சுக்கலாமே. அது வந்து பாசிட்டிவாகவும் எடுத்துக்கலாம், நெகட்டிவாகவும் எடுத்துக்கலாம். அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு விஷயம் ஒன்றை பாதிக்குது அப்படின்னா அது அஃபெக்ட். On the day of his travel, Vetri boarded the train. His memory went back to his school days. இப்போ வந்து வெற்றி வந்து சென்னை போகிற டே. அப்போ வந்து ட்ரெயினில் போர்டு, அதாவது ட்ரெயினில் ஏறுறாங்க. his memory went back to his school days. அவரோட ஞாபகம் அவருடைய ஸ்கூல் டேஸ்க்கு போகுது. They lived in the beautiful village கீழக்குடி நியர் கோயம்புத்தூர். அவங்க கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் இருக்கிற கீழக்குடி அப்படிங்கிற வில்லேஜில், ஒரு அழகான வில்லேஜில் தான் அவர் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. Vetri and Asif studied in a middle school which was in the outskirts of the village. அந்த வில்லேஜிலிருந்து ரொம்ப தூரத்தில், அதாவது வில்லேஜுடைய அவுட்ஸ்கட்ஸ், ஊர் ஒதுக்குப்புறம், எல்லைப்புறம் சொல்கிறோம்ல. ஸோ அங்கே ஒரு மிடில் ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலில் தான் வெற்றி ஆசிஃப் 2 பேருமே படிச்சுட்டு இருந்திருக்காங்க. The students and the teachers of the school would never forget Vetri and Asif and their friendship. அந்த ஸ்கூலில் இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், அந்த டீச்சர்ஸ் ஆகட்டும், யாருமே வெற்றியும் ஆசிஃபையும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பையும் மறக்கவே மாட்டாங்க. They were always together learning and playing. அவங்க எப்பயுமே ஒன்றாவே தான் ஒரு விஷயத்தை கற்றுப்பாங்க, ஒன்றாவே தான் அவங்க விளையாடுவாங்க. Their friendship started on the first day of school. அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அவங்க அந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ண ஃபஸ்ட் டேலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. When Vetri's parents dropped him at the school, he started crying. அந்த ஃபஸ்ட்டு டே வந்து வெற்றியோட பேரண்ட்டு வெற்றியை ஸ்கூலில் விட்டுட்டு போனப்போ வெற்றி வந்து அழுக ஆரம்பிச்சிட்டான். ஆசிஃப் கன்சோல்ட் ஹிம் வித் எ சாக்லேட். ஆசிஃப் வந்து ஒரு சாக்லேட் கொடுத்து அவனை கன்சோல் பண்ணுறான், ஆறுதல் சொல்கிறான். என்னன்ட்டு, டோன்ட் க்ரை, லெட் அஸ் ப்ளே டுகெதர். நீ அழுகாத, நம்ம 2 பேரும் சேர்ந்து விளையாடலாம் அப்படின்ட்டு சொல்கிறான். ஆஃப்டர் தட் டே, அதுக்கு அடுத்த நாள்லேருந்து, அன்னையிலேருந்து, they stayed together. அவங்க ஒன்றாவே தான் இருக்காங்க. played together, ஒன்றாவே தான் விளையாடுறாங்க. and even exchanged their food. அவங்களோட ஃபுட்டு கூட அவன் கொண்டு வந்தது இவனுக்கும், இவன் கொண்டு வந்தது அவனுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி தான் சாப்பிட்டுக்கிறாங்க. their friendship grew stronger over time. டைம் ஆக ஆக, அதாவது நாள் கடந்து போக போக அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே இருக்குது. They were always good in studies and helped each other in studies. விளையாட்டில், ஃப்ரெண்ட்ஷிப்பில் மட்டும் இல்லை, படிப்புலையும் அவங்க 2 பேருமே ரொம்பவே நல்லா படிச்சுட்ருக்காங்க. படிப்பில் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க ஹெல்ப்பும் பண்ணிக்குவாங்க. They also helped the others with their lessons. அவங்க 2 பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க கூட இருக்கிற மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்குமே அவங்க என்ன பண்ணுறாங்க, படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. One day there was a quarrel between Vetri and Asif's family and both families stopped talking to each other. ஒரு நாள் ஆசிஃபோட ஃபேமிலிக்கும் வெற்றியோட ஃபேமிலிக்கும் குவாரல், சண்டை வந்துடுது.
ரெண்டு ஃபேமிலியும் பேசிக்கிறதையும் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. டு எவ்ரி ஒன்ஸ் சர்ப்ரைஸ் தே கண்டினியூடு டு பி குட் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி ரெண்டு குடும்பமுமே பேசிக்கலன்னா கூட எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி அவங்க ஃபேமிலி தான் பேசிக்கல, இவங்க ரெண்டு பேரும் இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டினியூ தான் பண்ணுறாங்க. தேர் வாஸ் ஆல்வேஸ் எ ஹெல்தி காம்படிஷன் பிட்வீன் தெம். எப்போவுமே அவங்களுக்கு நடுவில் ஒரு ஹெல்தியான காம்படிஷன், ஒரு நல்ல போட்டி தான் இருக்கும். நல்ல போட்டி அப்படின்னா, ஹெல்தி காம்படிஷன் அப்படின்னா என்னென்னா பொறாமை இல்லாத போட்டி. சர்ப்ரைசிங்லி த எக்ஸாம்ஸ் ஆர் த ரிசல்ட்ஸ் ஆர் த மார்க்ஸ் நெவர் அஃபெக்டட் தயர் ஃப்ரெண்ட்ஷிப். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ரிசல்ட் வந்தாச்சுனாலோ எக்ஸாம் வந்துச்சுனாலோ மார்க் வந்ததுனாலோ சரி நம்மளை விட இவன் நல்லா படிச்சிட்டான், நம்மளை விட இவன் அதிகமாக மார்க் வாங்கிட்டான், ஸோ இந்த மாதிரியான எந்த பொறாமையும் இல்லாமல் இந்த எந்த விஷயமுமே அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பாதிக்காத அளவுக்கு தான் இருந்தது. their friendship continued till 10th standard. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கண்டினியூ ஆகுது. தென் வெற்றி மூடு டு கோயம்புத்தூர் அண்ட் ஆசிஃப் டு சென்னை. அதுக்கப்புறம் வந்து வெற்றி வந்து கோயம்புத்தூருக்கே போயிடுறான், ஆசிஃப் வந்து சென்னைக்கு போயிடுறான். இவங்க இது வரைக்கும் கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் இருக்கிற கீழக்குடிங்கிற வில்லேஜில் இருந்தாங்க. ஓகே, ஆசிஃப் ஸ்டார்டட் ஹிஸ் பிஸ்னஸ் இன் சென்னை அண்ட் செட்டில்டு தேர். படிப்பெல்லாம் முடிச்சுட்டு ஆசிஃப் வந்து சென்னையிலே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அங்கேயே செட்டிலும் ஆயிடுறாங்க. வெற்றி ஆல்வேஸ் வாண்டட் டு மீட் ஹிஸ் ஃப்ரெண்ட் பட் நெவர் ஹேட் த சான்ஸ் டு விசிட் சென்னை. வெற்றி எப்பயுமே அவனோட ஃப்ரெண்டை மீட் பண்ணணும் அப்படின்னு தான் நினைப்பார், ஆனால் சென்னை போகிறதுக்கான சான்ஸு இது வரைக்கும் அவருக்கு கிடைச்சதும் இல்லை. இப்போ செக்ஷன் 2 1 மார்க் பார்த்துடலாம். சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். வெற்றி lived in கீழக்குடி. இதோட ஆன்சர் ட்ரூ. தெர் வாஸ் அ மிடில் ஸ்கூல் இன் த மிடில் ஆஃப் த வில்லேஜ் கீழக்குடி. இதோட ஆன்சர் ஃபால்ஸ். ஏன்னா மிடில் ஆஃப் த வில்லேஜில் இல்லை, அவுட்ஸ்கர்ட் ஆஃப் த வில்லேஜில் தான் இருந்துச்சு. தேர்ட் கொஸ்டின், வெற்றி அண்ட் ஆசிஃப் வேர் நாட் ஸோ குட் இன் ஸ்டடீஸ். ஃபால்ஸ். வெற்றி நெவர் விசிட்டட் சென்னை. ட்ரூ. தென் செக்ஷன் 3 glossary. நர்வஸ்லி இன் என் ஆன்ஷியஸ் ஆர் அன்ஈஸி மேனர். ஒரு மாதிரி சங்கடமான அல்லது ஒரு மாதிரி பதட்டமான நிலையில் இருக்கிறது நர்வஸ்லி. அஸ்டாண்டட் அப்படின்னா ஷாக்ட் ஆர் கிரேட்லி சர்ப்ரைஸ்டு, பயங்கரமான ஆச்சரியம் அல்லது ஷாக், இதை தான் அஸ்டாண்டட்னு சொல்கிறோம். ஹெசிடேட்டிங்லி அப்படிங்கிறது டு பி ரெலக்டன்ட் ஆர் வெயிட் டு ஆக்ட் பிகாஸ் ஆஃப் ஃபியர், ஒரு தயக்கம் இருக்கும் இல்லையா, அதை தான் ஹெசிடென்ட் அப்படின்னு சொல்கிறோம். டம் ஃபவுண்ட் அப்படின்னா ஸ்பீச்லெஸ், வார்த்தை வராமல் ஒரு ஷாக்கில் வந்து என்ன பேசுகிறதுனே தெரியாமல் நிற்பாங்க இல்லையா, அது டம் ஃபவுண்ட். அண்டு ட்ராப்டு, லீவ் எ பர்சன் அட் எ பிளேஸ், ஒருத்தங்களை ஒரு இடத்துல கொண்டுட்டு போய் விட்டுறது, ட்ராப் பண்ணுறது ட்ராப்டு. வெற்றி வெண்ட் ஸ்ட்ரைட் டு ஆசிஃப்ஸ் ஆஃபீஸ். வெற்றி நேராக ஆசிஃபோட ஆஃபீஸ்க்கு போகிறாரு. ஆஸ் ஹி ரீச் டு த கேட் த செக்யூரிட்டி ஸ்டாப்டு ஹிம். ஹூ டு யூ வாண்ட் டு மீட் சார்? வெற்றி நர்வஸ்லி செட், ஐ வாண்ட் டு மீட் ஆசிஃப், ஐ ஆம் ஹிஸ் ஃப்ரெண்ட். ஆஃபீஸ்க்கு போனவரை கேட்டில் இருந்த ஒருத்தர் செக்யூரிட்டி வந்து ஸ்டாப் பண்ணுறாரு. ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் யாரை பார்க்கணும் சார் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வெற்றி வந்து ஒரு மாதிரி நடுக்கத்தோடு நான் வந்து ஆசிஃபை பார்க்கணும், நான் அவரோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறார். த செக்யூரிட்டி வாஸ் அஸ்டாண்ட், மிஸ்டர் ஆசிஃப் இஸ் அவர் எம்டி. இப்போ செக்யூரிட்டிக்கு ஒரே ஷாக், ஆசிஃப் வந்து எங்களோட எம்டி, ஆர் யூ ஷியோர் யூ வாண்ட் டு மீட் ஹிம்? நிஜமாவே நீங்கள் அவரை தான் பார்க்கணுமா, ஷியோரா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்டோன்னே அவருக்கே ஒரு மாதிரி ஆகிடுச்சு. வெற்றி ஹெசிடேட்டிங்லி சைடு, ஒரு மாதிரி தயக்கத்தோடு சொல்கிறாரு, எஸ் ஐ ஆம் ஹிஸ் ஃப்ரெண்ட், ஆமாம் நான் அவரோட ஃப்ரெண்டு, ஃப்ரம் ஹிஸ் நேட்டிவ் பிளேஸ், அவரோட சொந்த ஊரில் இருந்து வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. செக்யூரிட்டி சைடு, செக் வித் த பீப்புள் இன் த ரிசப்ஷன் சார், ஐ டோன்ட் நோ இஃப் யூ வில் கெட் என் அப்பாயின்மெண்ட். ஓகே, ரிசப்ஷனில் இருக்கிறவங்க கிட்ட போய் நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா அப்படின்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஃபஸ்ட்டு தம்ப்நெயிலில் இருக்கிற இமேஜ் பார்த்திங்கனாலே தெரியும், 2 பேர் அந்த ஓடி வர மாதிரி இருக்கிறது நல்லா கோட் சூட்லாம் போட்டுட்டு ஒரு ரிச் லுக்கில் இருப்பாங்க. இன்னொருத்தங்க பார்த்திங்கன்னா நார்மல் மிடில் ஃபேமிலியில் இருக்கிற மாதிரியான ஒரு ஆளாக இருப்பார். ஸோ இதனால தான் வந்து அந்த செக்யூரிட்டி வந்து ஷாக் ஆகிறார். ஓகே, வெற்றி வாக்டு டு த ரிசப்ஷன். வெற்றி இப்போ நேராக ரிசப்ஷனுக்கு போகிறாரு. ரிசப்ஷனிஸ்ட் ஆஸ்க்டு ஹிம், ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ? அங்கே இருக்கிற ரிசப்ஷனிஸ்ட் வந்து வெற்றிட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு என்ன பண்ணணும், உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வெற்றி அதுக்கு வெற்றி சொல்கிறோம், கேன் ஐ மீட் யுவர் எம்டி? நான் உங்களோட எம்டியை பார்க்கலாமா? எம்டினா மேனேஜிங் டிரெக்டர். மேனேஜிங் டிரெக்டரை பார்க்கலாமா? ப்ளீஸ் டெல் ஹிம் தட் வெற்றி ஃப்ரம் கீழக்குடி ஹேஸ் கம் டு மீட் ஹிம். தயவு செஞ்சு அவர்கிட்ட சொல்லுங்கள், கீழக்குடியிலேருந்து வெற்றி அப்படிங்கிற ஒருத்தர் உங்களை பார்க்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறோம். சடன்லி த ரிசப்ஷனிஸ்ட் ரோஸ் ஃப்ரம் ஹர் சேர். இங்கே ரோஸ் அப்படிங்கிறது RISE, ரைஸோடைய பாஸ்டன்ஸ், ரைஸ்னால் எலும்புறது. ஸோ திடீர்னு பார்த்தா அந்த ரிசப்ஷனிஸ்ட் வந்து சேரை விட்டு எந்திரிக்கிறாங்க. பின்னாடி த டோர் பிஹைண்ட் வெற்றி ஓப்பன்ட். வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற டோர் ஓப்பன் ஆகுது. வெற்றி காட் எ பேட் ஆன் ஹிஸ் பேக். வெற்றியோட தோளில் பின்னாடி வந்து யாரோ தட்டுறாங்க.
ஃபைனலி யூ ஃபவுண்ட் மீ, கடைசியாக நீ என்னை கண்டுபிடிச்சிட்ட. ஐ சா யூ ஆன் த சிசிடிவி கேமரா, நான் உன்னை சிசிடிவி கேமராவில் பார்த்தேன் அப்படின்ட்டு செட் ஆசிஃப் வந்து சொல்கிறாரு. வெற்றி வாஸ் டம்ஃபவுண்ட், அவரை பார்த்தோன்னையும் அந்த ஷாக்கில் அவருக்கு வார்த்தையே வரல, எதுவுமே பேச முடியாமல் நிற்கிறாரு. அதுக்கப்புறம் வெற்றி கேதர்டு, நோ ஆசிஃப், ஐ நெவர் காட் த சான்ஸ் டு விசிட் சென்னை. அதுக்கப்புறம் கொஞ்சம் தைரியத்தில் வர வச்சு அந்த ஷாக்கில் இருந்து வெளியில் வந்துட்டு அவர் ஆசிஃப்ட்ட சொல்கிறாரு, நோ ஆசிஃப், இல்லை ஆசிஃப், ஐ நெவர் காட் த சான்ஸ் டு விசிட் சென்னை வர்றதுக்கான சான்ஸே எனக்கு கிடைக்கல, அதனால தான் நான் உன்னை பார்க்கல அப்படிங்கிறத சொல்கிறாரு. நவ் ஐ ஹாவ் கம் டு அட்டன் மை ஃப்ரெண்ட்ஸ் வெட்டிங், இப்போ கூட நான் ஒரு ஃப்ரெண்டோட வெட்டிங்கு தான் அட்டன் பண்ண வந்தேன். ஸோ ஐ தாட் ஆஃப் மீட்டிங் யூ, அதனால் நான் உன்னையும் பார்த்துட்டு போகலான்னு நினச்சேன். தே ஸ்போக் அபவுட் தயர் ஸ்கூல் டேஸ் அண்ட் த ஃபன் தே ஹேட். அப்போ ரெண்டு பேருமே அவங்க ஸ்கூல் டேஸில் ஜாலியாக இருந்தது, அவங்க ஸ்கூல் டேஸ் எப்படி இருந்தது இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. தென் தே டிஸ்கஸ்டு தயர் பிஸ்னஸ், அதுக்கப்புறம் அவங்க பிஸ்னஸ் பற்றியெல்லாம் பேசுகிறாங்க. ஆசிஃப் டுக் வெற்றி டு ஹிஸ் ஹோம் ஃபார் லஞ்ச், அதுக்கப்புறம் ஆசிஃப் வந்து வெற்றியை அவங்க வீட்டுக்கு லஞ்ச் சாப்பிட்றதுக்கு கூட்டிகிட்டும் போகிறாரு. வெற்றி வாஸ் சர்ப்ரைஸ்டு டு சி தட் எவ்ரி ஒன் நோஸ் ஹிம். அங்கே வீட்டுக்கு போன அவருக்கு வெற்றிக்கு வந்து ஒரே சர்ப்ரைஸாக இருக்குது. என்ன அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே அவரை தெரிஞ்சிருக்குது. ஆசிஃப்ஸ் ஒய்ஃப் செட், we all know you but this is the first time we are meeting you in person. ஆசிஃபோட ஒய்ஃப் சொல்கிறாங்க, எங்கள் எல்லாருக்கும் உங்களை தெரியும், ஆனால் உங்களை இப்போ தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்க்குறோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. He stayed till the evening and Asif dropped him in the railway station. அதுக்கப்புறம் வெற்றி ஈவினிங் வரைக்கும் ஆசிஃபோட வீட்டில் இருக்காங்க. அப்புறம் ஈவினிங் வந்து ஆசிஃப் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் கொண்டுட்டு போய் வெற்றியை ட்ராப் பண்ணுறாரு. வெற்றி ரீச்டு ஹோம் அண்ட் டோல்ட் ஹிஸ் ஒய்ஃப் எவ்ரி திங் இன் டீட்டெயில். வீட்டுக்கு போன வெற்றி அவரோட ஒய்ஃப்ட்ட எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்கிறாரு. ஷி நியூ ஹர் ஹஸ்பண்ட், ஸோ ஷி டிடன்ட் ஆஸ்க் எனி திங் எல்ஸ். அவளுக்கும் ஹஸ்பண்டை பற்றி தெரியுது, ஏற்கனவே அவர் வந்து எப்படி அவன்கிட்ட போய் பணம் கேட்குறது, இவ்வளோ நாள் கழித்து போய் ஹெல்ப்னு கேட்டால் அவன் என்னை பற்றி என்ன நினைப்பான்னு ஃபீல் பண்ணார் இல்லையா. ஸோ அப்படி ஃபீல் பண்ணி தான் இவர் பணம் கேட்காம வந்திருப்பாருன்னு அவங்க ஒய்ஃபும் வந்து அவர்கிட்ட எதுவும் கேட்கல, விட்டுறாங்க. 2 days later வெற்றி ரிசீவ்ட் எ கால். 2 நாள் கழித்து வெற்றிக்கு ஒரு கால் வருது. am I speaking to வெற்றி? அந்த வாய்ஸ் கேட்டோன்னே நான் வெற்றிக்கிட்ட பேசலாமா, நான் வெற்றிகிட்ட தான் பேசுகிறேன்னா அப்படின்னு கேட்குறாங்க. வெற்றி செட் எஸ், ஆமாம் நான் வெற்றி தான் அப்படின்ட்டு சொல்கிறாரு. த வாய்ஸ் செட், ஆப்போசிட்டில் கேட்ட அந்த வாய்ஸ் சொல்லுது, அவர் எம்டி மிஸ்டர் ஆசிஃப் ஹாஸ் அசைன்ட் எ ப்ராஜெக்ட் டு யூ. எங்களோட எம்டி ஆசிஃப் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்டை அசைன் பண்ணியிருக்காங்க, அதாவது ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த ப்ராஜெக்டை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ அதை வந்து சொல்கிறாங்க. ஹி வாண்ட்ஸ் டு மீட் யூ, அவர் வந்து உங்களை மீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்து விஐபி மூவி கூட நீங்கள் எடுத்துக்கலாம், வேலையில்லா பட்டதாரியில் தனுஷ்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்ல, அந்த மாதிரி இவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக அவர் கொடுக்குறாரு. ஏன்னா அவர் ஃப்ரெண்டுக்கும் தெரியுது அவன் பணம் கேட்குறதுக்கு கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு உதவியை பணமாக செய்கிறத விட அவங்க வேலைக்கான பலனாக கிடச்சதுன்னா அவங்களுக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அவர் வேலையாக கொடுக்குறாரு. ஹி வாண்ட்ஸ் டு மீட் யூ, அவர் உங்களை சந்தேகிக்கணும்னு நினைக்கிறாரு. வில் யூ பி ஏபிள் டு கம் டு சென்னை, உங்களால் சென்னைக்கு வர முடியுமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. வெற்றி couldn't believe it, இதை வெற்றியால் நம்பவே முடியலை. ஸோ இதோட நம்மளோட ஸ்டோரி முடியுது. ரொம்ப சூப்பரான ஸ்டோரியாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது எதையும் எதிர்பார்க்காமல் வரது தான் அப்படிங்கிறத இதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இதோட 1 மார்க்கையும் பார்த்துட்டு இதோட இந்த வீடியோவை நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். First one, வெற்றி went to Asif's dash. இதோட ஆன்சர் ஆஃபீஸ். ஆப்ஷன் பி ஆஃபீஸ். இதுவே ஆசிஃப் டேக்ஸ் வெற்றி டு அல்லது ஆசிஃப் டுக் வெற்றி டுனா ஹோம் எழுதணும், இதுக்கு ஆஃபீஸ். செகண்ட், வெற்றி கேம் டு சென்னை டு விசிட் ஹிஸ் டேஷ். இதோட ஆப்ஷன் ஃப்ரெண்ட். தேர்ட் ஒன், ஆசிஃப் saw his friend on the dash, CCTV. ஆப்ஷன் ஏ. ஸோ அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடியுது. பேலன்ஸ் புக் பேக் எக்ஸசைஸ்லாம் தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். வில் மீட் யூ வித் த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் கௌசல்யா. தேங்க்யூ.